மதுரையில் எப்பவுமே 3 பாயிண்ட் இருக்கும். கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை பிரித்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி வரக்கூடிய மக்களை வந்து அந்தந்த பார்டரில் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் பார்டரில் இந்த 2 வீலர் 4 வீலர் நிற்க வச்சுட்டு வர்றது மாதிரியான ஒரு செட்டப். இந்த ஒரு அன்பின் மிகுதியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்கல்ல, வர்ற கூட்டத்தை பார்த்தா ஓட்டா மாறுமா? அவங்க வீட்டில் எடுத்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டு கன்ஃபார்ம் விஜய்க்கு இருக்கு. இதில் நேற்று ஒரு பொண்ணு மாநாட்டு திடலில் வந்து அவங்க அம்மாவோட வேடிக்கை பார்க்க வந்திருக்கு. அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து விஜயோடைய அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் மதுரையில் இறங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் நேற்றே போயாச்சு. இந்த மாநாட்டத்தில் இன்னைக்கு போய் சைட் விசிட் பார்க்க போகிறார். இதற்கிடையில் ஒரு சிறப்பு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இதில் சிறப்பு என்னென்னா, கேரளாவிலிருந்து அவருடைய ஃபேன்ஸ் மக்கள்லாம் அங்கே வரப்போகிறாங்க. ஏன்னா நாளைக்கு மாநில மாடு 2 மணிக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு போய் அந்த கொடி கம்பத்தை 100 அடி உள்ள அவ்வளோ வெயிட்டான கொடி கம்பத்தை இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணலாம் ஆளை வச்சு. நீ விஜய் கூட இருக்கிறவர்கள் தாங்க இதை வந்து இன்னும் வந்து இன்புட் அவ்வளோ வந்து கொடுக்கணும். புஷி ஆனந்த் எவ்வளோ அசால்ட்டாக இருக்காருன்னு தெரியல. விஜய் வந்து 2 தேர்தலில் குறிப்பிடுவார் சார். ஒன்று அண்ணாவுடைய அந்த தேர்தல், இன்னொரு எம்ஜிஆருடைய தேர்தல். அந்த வரிசையில் தான் 26 அமைய போகுது. அப்படிங்கும்போது உதயமாகிறான் புதிய நாயகன். மதுரை மாநாடு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி. நீங்கள் இந்த பக்கம் 67 அறிஞர் அண்ணா ஆட்சி அமைச்சார், 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். நீங்கள் சொன்னபோது புதிய நாயகன் உதயமாகிறான். வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழந்துக்கூடாதுன்னு விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க. அந்த இது 2 எப்படி பார்க்க? இல்லை, விஜயகாந்தோட ஒப்பிடுறது வந்து எப்பயுமே ஒரு அண்ணன் தம்பி பாசமாக அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போது பிரேமலதா அவர்கள் கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் போகிறதா ஒரு தகவல் எனக்கு அதை. ஸோ வைரத்தை இழந்து விட்டோம், ஸோ தங்கத்தை இழக்க மாட்டோம். 27 பக்கம் அறிக்கை தெரிக்க போகுது. விஜயுடைய நாளைக்கு தான் நான் யாருங்கிறத காமிக்க போகிறேன் அப்படின்னு விஜய். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரை குலுங்கன்னு ஒரு பாட்டு வரும். முதல் முறையாக அந்த பாட்டு, அது அழகர் வரும்போதெல்லாம் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். யாரும் மறக்க முடியாது. சித்திரை திருவிழா. இந்த வருடத்தில் 2 சித்திரைகள் நினைக்கிறேன், 2 சித்திரை திருவிழா நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மாநாடு மதுரையில் அனௌன்ஸ் பண்ணுவதே மதுரையே களைகட்ட தொடங்கிருச்சு. மாநாடு நாளை நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட மாநாடு திடலை பார்த்தா ஒரு திருவிழா மாதிரி குடும்பமாக வர்றாங்க. இங்கே தான் விஜய் பேச போகிறாரு. இந்த நீங்கள் 1000 விமர்சனம் வைங்க, அரசியல் என்ன வேணா வைங்க, நான் விஜயை பார்ப்பதற்காகவே இந்த இடத்துக்கு வர்றாங்க. கூட்டத்தை பார்க்க முடியல சார். அவர்கள் வந்தவங்களும் இந்த முறை எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, முதல் மாநாட்டில் ஏற்பட்ட சின்ன தவறுகளை கூட திருத்திக்கணும்னு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் களகட்டுது. பார்த்தா நம்மளே ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணுமோ அதோட வழிமுறைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சின்ன ஒரு விபத்து கூட நடந்திருக்கிறது. பார்த்தீங்களா மேடை எப்படி இருக்கிறது, விபத்து என்ன நடந்தது பார்த்தேன் சார். மதுரை சித்திரை திருவிழாங்கிறத கூட ஒரு 10 மடங்கு இந்த சித்திரை திருவிழா போல் இந்த 2வது மாநிலம் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன்னு பக்கா பிளான் பண்ணியிருக்காரு. பனையூரில் உட்காந்துட்டு அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல, ஒன்றும் வரல. இந்த மாநாட்டுக்குள்ள ஸ்கெட்சு பக்காவாக வந்து ஒர்க் ஃப்ரம் மாதிரி பண்ணி, நீங்கள் சொன்னது மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை. ரேமே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கதா ஒரு தகவல், 1000 மீட்டர். ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப்டி. இந்த லாஸ்ட் டைம் விக்ரவாண்டியில் நடந்த சின்ன தவறுகள் நடக்காத அளவுக்கு இந்த மாநில மாநாடு சிறப்பாக நடக்கும்னு சொல்லி ஒரு 600 டாக்டர்ஸ் மேலே ஒரு செவிலியர்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆம்புலன்ஸ் வரைக்கும் சுற்று வட்டாரம் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸும் மாதிரி அலாட்டாக இருக்கிறது மாதிரி ஒரு அசம்பிள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் எப்பவுமே 3 பாயிண்ட் இருக்கும். கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை பிரித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி வரக்கூடிய மக்களை வந்து அந்தந்த பார்டரில் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் பார்டரில் அந்த 2 வீலர் 4 வீலர் நிற்க வச்சுட்டு வர்றது மாதிரியான ஒரு செட்டப். இந்த வந்து சிறப்பு மிக்க ஒரு மாநாடாக இது என்னுடைய பார்வையில் படுது. இதை நீங்கள் சொன்னது மாதிரி இப்போவே வந்து இந்த இடத்துல விஜய் பேச போகிறாரு, இந்த இடத்துல நிற்க போகிறாரு, இங்கே நடந்து வர போகிறாருன்னு என்னமோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போனால் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து குடும்பமாக இன்றைக்கி நேற்று 2 நாளாகவே அந்த மாநாடு திடலுக்கு மக்கள் போயிட்டுருக்காங்க. அது உரிமையாக சண்டை போடுறாங்க சார். இப்போ நீங்கள் நான் வீட்டில் பார்க்குறேன், ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கணும், எங்கள் அண்ணனை பார்க்கணும், நீ யார் வர சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷன். அதாவது அந்த விஜய் அவர்களை பொதுவாக குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குற ஒரு சினிமா நடிகர் இருக்குது சார். அதை ரொம்ப கனெக்ட் ஆகி ஃபேமிலியாக வந்துட்டு நான் வருவேன், எங்கள் அண்ணனை பார்க்க வருவேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நீயா வர சொல்லாங்கிற அளவுக்கு ஒரு சண்டை போடுற அந்த ஒரு அன்பின் மிகுதியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்கல்ல, வர்ற கூட்டத்தை பார்த்தா ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சார். நீங்கள் என்னென்னா ஃபேன்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஒரு 40 வயசு எடுத்துங்க சார். 2000லேருந்து வர்றதுன்னா ஒரு 15-16 வயசில் அதாவது பொண்ணோ ஒரு பையனோ ஃபேன்ஸாக உருவானாங்கன்னா 40 வயசில் இருக்கும்போது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு 15-16 வயசில் பொண்ணோ பையனோ இருக்குது. அவங்க வீட்டில் எடுத்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டு கன்ஃபார்ம் விஜய்க்கு இருக்குது. இவங்க ஓட்டை வந்து தவிர்க்கவே முடியாது. நீங்கள் 18லேருந்து 22 வயசுக்குள்ள இந்த 4 இயர்ஸ் அது இன்ஃபாக்சுவேஷன் வாங்க, லவ்க்குள்ளே லாக் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 வருஷம் உள்ள வயசுள்ள ஓட்டு பூரா விஜய் கன்ஃபார்ம்.
23 30 வரைக்கும் உள்ளது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டியான அந்த பீப்புள்ஸ். ஸோ அவங்க ஓட்டு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 ஓட்டு கன்ஃபார்ம் சார். இதில் நேற்று ஒரு பொண்ணு மாநாட்டு திடலில் வந்து அவங்க அம்மாவோட வேடிக்கை பார்க்க வந்திருக்கு. அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தீங்கன்னா நான் லா படிச்சுட்ருக்கேன். ஆமாம், லா படிச்சுட்டு எதுக்குமா லா படிச்சிருக்கும் போது எங்கள் அம்மா வந்து லா நீ படிக்கணும், தாவேக்காவில் நீ ஒரு அட்வொகேட்டை லீகல் அட்வொகேட்டப்பா இதில் சேரணும், கட்சியில் நாட்டுக்கு உழைக்கணும், அந்த விஜய் கட்சிக்கு நீ பாடுபடணும் அப்படின்னு சொல்லியே என்னை வளர்த்து லா படிச்சுட்ருக்கேன்றாங்க ஒரு பொண்ணு. இது மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கிட்டே நம்ம போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த மக்கள் வந்து குடும்பத்தில் அதை நீங்கள் சொன்னது மாதிரி குடும்பத்தில் விஜய் ஒரு அங்கமாக இருக்கார், ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ. ஸோ மதிப்புமிக்க அந்த ஃபேமிலியில் ஸோ விஜயோடைய அந்த பார்வை அப்படி தான் இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற அந்த மாநாடு தெரிக்க போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் சுற்று வட்டாரம் பூரா வருவான்னு அதனுடைய கணிப்பு. இதில் சிறப்பு என்னென்னா கேரளாவிலேருந்து அவருடைய ஃபேன்ஸ் மக்கள்லாம் அங்கே வரப்போகிறாங்க. அப்படி தேனி வெளியே இறங்கி மதுரைக்கு வந்துடுவாங்க ஈஸியாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒப்பந்ததாரர்கள் பண்ணின பெரிய பிளைண்ட் மிஸ்டேக், 4 பேர் ரிஜெக்ட் பண்ணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கேரளா வந்து விஜய்க்கு சீட்டை பூரா கொடுத்துருக்காங்க, சேரை பூரா கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கப்படுது பார்த்தீங்களா? கடைசி நேரத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்து இருக்கிற ஒரு நாட்டோடைய அவங்க வந்து உதவி பண்ணும்போது இங்கே ஒப்பந்ததாரர்கள் வந்து பண்ணது பெரிய மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி அதுக்கு ஒரு சின்ன விபத்து வேறு இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஏற்பட்டுச்சு. இதில் வந்து புஷி ஆனந்த் அவர்களை தான் வந்து நம்ம குறை சொல்ல முடியும். காரணம் கேட்டிங்கன்னா நாளைக்கு மாநில மாநாடு 2 மணிக்கு ஆரம்பிக்குது. இன்றைக்கி போய் அந்த கொடி கம்பத்தை 100 அடி உள்ள அவ்வளோ வெயிட்டான கொடி கம்பத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணலாம் ஆளை வச்சு. நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நின்றுக்கணும். அங்கே போய் ஏன்னா ஹைட் 100 அடி ஹைட்டு அது சாஞ்சிருக்கு. நல்ல வேளை காரில் யாரும் இல்லை, உயிர் விபத்துகள் எதுவுமே ஏற்படலை. கார் அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் என்ன இருக்கு, ஆட்கள் இருந்திருந்தா தப்பிச்சிருக்கவே முடியாது. விஜய் கெட்ட பேர். நீ விஜய் கூட இருக்கிறவர்கள் தாங்க இதை வந்து இன்னும் வந்து இன்புட் அவ்வளோ வந்து கொடுக்கணும். புஷி ஆனந்த் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காருன்னு தெரில. ஏன் அவருக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண விடலாமே. நாம் மட்டும்தான் தாவேக்கையில் புஷி ஆனந்தை மட்டுமே நீங்கள் ஒரு தலைமையில் கொண்டு போகணுன்னா சத்தியமாக முடியாது சார். இது வந்து மக்களை சந்திக்கணும். இது பெரிய இஷ்யூவை கையில் எடுத்துக்கார் விஜய். ஸோ அவருக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக போகணும். புஷி ஆனந்த் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. கண்டிப்பாக விஜய் பார்வைக்கு இது போகும். இந்த மாநாடு வந்து முடிஞ்சோன்னா புஷி ஆனந்துக்கு கண்டிப்பாக ஒரு அறிக்கை ஒன்று போகும் விஜய் சார்பாக. இப்போ மாநாட்டுக்கு இத்தனை கோடி செலவு, 1.5 லட்சம் இருக்கைகள், 30 எல்இடிகள், 3500 போலீஸார்கள், தண்ணி, கழிவறைக்குன்னு இவ்வளவு செலவு, ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இந்த முறை முடிந்தவரை பாதுகாப்பு அம்சங்களை எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களா? கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பவுன்சர் இல்லை செப்பரேட்டாக விஜய் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பவுன்சரும் அங்கே தான் இருக்க போகிறாங்க. எல்லாம் இருக்காங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. ஸோ நார்த்துலேருந்து வர்றாங்க உங்களுக்கு. இது தவிர வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபீமேல் காவல்துறை அவங்க போலீஸ் மட்டும், ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க. 2வது கவர்மெண்ட்டுக்கு கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த போலீஸால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை ஓரளவு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது தவிர வந்து 2000க்கு மேற்பட்ட பவுன்சர்களை விஜய் அவர் நியமிச்சு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி குடிநீர் பிரச்சனை வரவே கூடாதுன்னு ஒரு 10 லட்சம் பாட்டில்ஸ் மேலே சப்ளை. கிட்டத்தட்ட 200 டேங்க் கிட்ட வச்சிருக்காங்க. டேங்க் வந்து கிட்டத்தட்ட 300 டேங்க் உங்களுக்கு. லாரி வரிசையாக நிற்குது, டேங்கை செட் பண்ணுறாங்க. கழிவறைகள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. லாஸ்ட் டைம் தண்ணி பிரச்சனை வந்துச்சுல, ஒரு பிரச்சனை வரக்கூடாது. மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளோ ரசிகர்கள் செய்யணும் கூட இருந்து. ஸோ நிர்வாகிகள் வந்து 2 லட்சம் நிர்வாகிகள் நினைச்சிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து கூட போகிறாங்க. ரசிகர்கள் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். என்ன பார்க்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, வரப்போருடைய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காரு அவர்களுக்கு. எந்த சேதமும் வரக்கூடாது மக்களுக்குன்னு சொல்லிட்டு. பட் அப்படியும் இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கல்லூரி மாணவர் இந்த பேனர் வைக்க போய் மதுரை நடக்கிற மாநாட்டுக்கு ஒரு பேனர் வைக்க போனார். மின்சாரம் பாய்ந்து அவர் வந்து உயிரிழந்திருக்காருன்னு அந்த செய்தி வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த ரசிகர்கள் மக்கள்லாம் சேர்ந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படாத அளவுக்கு விஜய் ஒரு வெற்றியை நோக்கி போராடும் போது அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எதையும் யாரையும் சாடாமல் குறை சொல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். விஜய் வந்து 2 தேர்தலில் குறிப்பிடுவார் சார். ஒன்று அண்ணாவுடைய அந்த தேர்தல், இன்னொரு எம்ஜிஆருடைய தேர்தல். அந்த வரிசையில் தான் 26 அமைய போகுது. அப்படிங்கும்போது உதயமாகிறான் புதிய நாயகன். அது மதுரைங்கிறது ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அரசியலில். தென் தமிழகத்துடைய ஹாட் ஸ்பாட் அது. அரசியல் மையத்தை தீர்மானிக்கிற ஒரு இடமாகவும் அது இருக்கும். எம்ஜிஆர் வந்தபோதும் சரி, விஜயகாந்த் வந்தபோதும் சரி, இதே எழுச்சி அங்கே தான் மதுரையில் தான் தொடங்குது. அந்த வகையில் தான் மதுரை ஒரு ஃபேவரட்டான பிளேஸுங்க தாண்டி அந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த அன்பு அப்படிங்கிறது வடக்கில்
இருக்க கோட்டைக்கு எங்களால் அனுப்ப முடியுங்கிற ஒரு லாஜிக் அப்புறந்தே இருக்குது சார். அதை மையமாக எடுத்துகிட்டு போகிறாரு. எந்த அளவுக்கான வரவேற்பு மதுரை மக்கள்கிட்ட இருக்குது? ஏன்னா அங்கேருந்து சாமி ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. மழை வரக்கூடாதுன்னு வேண்டுறாங்க. அஜித் ஃபேன்ஸோட சேர்ந்து போஸ்ட் அடிக்கிறாங்க. விஜயகாந்த் அவருடைய பேனர் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தினுடைய மையப்பகுதின்னு சொல்லுவேன் சார். நீங்கள் தென் தமிழகத்தின் மையப்பகுதின்னு சொன்னீங்க. தமிழகத்தினுடைய மையப்பகுதியே மதுரை மாநாடு. மதுரை ஊர். மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்புக்கு வந்து ரொம்ப அடிமை. அவங்க அன்பை காமிச்சிட்டிங்கன்னா அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்களை மீறி ஒன்றுமே நடக்காது. ஸோ மதுரை மாநாடு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இந்த பக்கம் 67 அறிஞர் அண்ணா ஆட்சி அமைச்சார், 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். நீங்கள் சொன்னபோது புதிய நாயன் உதயமாகிறான்னு. கண்டிப்பாக உதயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓட் பேங்க்கு நிறையா இருக்குது. சரியான வழியில் செயல்படுத்தினாங்கன்னா இவருடைய ரேஞ்சே வேறு. மதுரை மக்கள்லாம் அடிச்சிக்கவே முடியாது சார். எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணமே மதுரை மக்கள். 1977 திண்டுக்கல் தொகுதியில் தான் மாயத்தோரை நிற்க வைக்கிறாரு. அதிகப்படியான ஓட்டில் ஜெயிச்சாங்க. பெரிய புரட்சி உருவாச்சு. ஆண்டிப்பட்டி அதில் நின்று பெரிய கலக்குனார். உங்களுக்கு இந்த என்னை பொறுத்த மட்டும் விஜய் அவர்கள் முதல் மாநில மறுபடியும் மதுரைக்கு போட்டிருந்தாங்கன்னா லெவலே வேறு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் இது விஜய் மாநாடு இந்த இடத்துல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிற ஒரு விஜய் கண்டிப்பாக 2027 ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ குறிப்பாக சார் அண்ணா ஃபோட்டோவும் இருக்குது, எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியில் நம்ம விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த பேனர் வச்சு நான் அதை முன்னாடி கேட்டேன், வைரத்தை இழந்துட்டோம் தங்கத்தை இழக்கக்கூடாதுன்னு விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க. ஸோ அந்த இது இரண்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயகாந்தோட ஒப்பிடுறது வந்து எப்பயுமே ஒரு அண்ணன் தம்பி பாசமாக அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போது பிரேமலதா அவர்கள் கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் போகிறதா ஒரு தகவல் எனக்கு அதை. ஸோ வைரத்தை இழந்து விட்டோம், ஸோ தங்கத்தை இழக்க மாட்டோம், அப்படி அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோம், விஜய் இழக்க மாட்டோம், நாங்கள் இலக்க வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போது அந்த இடத்துல வந்து விஜயை பார்க்குறாங்க. மதுரையில் எந்தளவுக்கு விஜயகாந்த் ஒரு மாநாடை போட்டு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட போட்டு பட்டைகள் பண்ண தெரியும். அவர்கள் ரசிகர்கள் பூரா இங்கே வர்றாங்க. 25ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிடுறதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இப்போ டேட்டாவை மாற்றினா 21 மாற்றிருக்காங்க. 21 விஜயகாந்துடைய ஃபுல் அந்த ஃபேன்ஸ் அவருடைய தொண்டர்கள் சப்போர்ட் இருக்குது. ஸோ மதுரையை பொறுத்த மட்டும் இவருடைய ரேஞ்சு வேறு. அண்ணாதுரையையும் அது அண்ணா அவர்களுடையும் எம்ஜிஆர் அவர்களுடையும் மிக்ஸ் பண்ண ஒரு உருவமாக தான் விஜய் மக்கள் பார்க்குறாங்க. ஓகே சார், அண்ணா அவர்களுடைய அரசியல் எம்ஜிஆருடைய எழுச்சி இரண்டையும் கலந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இப்போ குடும்பமாக கொண்டாடும் வெற்றி அப்படின்னு விஜய் அவருடைய படத்தை கொண்டாடினாங்க. ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமாக போய் பார்க்குறாங்க. அதுவே என்னடா இந்த கூட்டமே நம்ம காசு கொடுத்தா கூட இந்த கூட்டம் கூடாதுங்கிற அளவுக்கு மாநாட்டுக்கு முன்பே இவ்வளோ ஃபேமிலி போகிறாங்க. மாநாடுடைய நிலைமை என்னவாக இருக்க போகுது? அண்ட் ரெண்டாவது குடும்பங்கும் போது தான் விஜயை தனிப்பட்ட வாழ்வியல் வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய சூழல் இங்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்குங்கும் போது அதை இந்த கூட்டத்தில் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கதா? ஏன்னா ஃபேமிலி அவர்களும் வந்திருக்கதா கேள்விப்படுறாங்க. கண்டிப்பாக சார், குடும்பம் கொண்டாட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய் அவர்களை தன் குடும்பத்தில் அண்ணனா நிறைய பார்க்குறாங்க. திருப்பாச்சி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்ணங்களுக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணாங்க. குடும்பத்தில் இப்படி ஒரு பையன் இருக்கணும்னு நிறையா வந்து அப்பா அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து விஜயோடைய அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் மதுரையில் இறங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் நேற்றே போயாச்சு. இந்த மாநாட்டத்தில் இன்றைக்கி போய் சைட் விசிட் பார்க்க போகிறார். இதற்கிடையில் ஒரு சிறப்பு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அவருடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது மாதிரியான ஒரு சிறப்பு தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் பேசுனாலும் குடும்பத்தை பாரு நாட்டை பார்க்குறன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. ஒருவேளை நம்மளுடைய கருத்து கரெக்டாக இருந்து கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா மனைவி சங்கீதா அவர்கள் மாநாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவருடைய ரேஞ்சே வேறு மாதிரி மாறும். வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் ஸோ இந்த கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு ஒரு 2-2:30 மணிக்கு ஆரம்பிக்குது மாநாட்டுடைய அந்த டைமுக்கு ஆரம்பிக்குது. 7:30 மணி வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் திரும்ப அதுதான் சொல்ல முடியும். மதுரை மக்கள் சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே வந்து போட்டு அடித்து மாநாட்டில் வந்து கலக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்க முடியும் சார். இதில் இன்னொரு விஷயம் 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொன்னேன் இல்லைங்களா, விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சு 45 மினிட்ஸ் டூரேஷனை ரெடி பண்ணியிருக்கார். 27 பக்கம் அறிக்கை தெரிக்க போகுது. விஜயுடைய நாளைக்கு தான் நான் யாருங்கிறத காமிக்க போகிறேன் அப்படின்னு விஜய் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அவர் சுற்று வட்டாரத்தில். அந்த தகவல் நமக்கு வந்திருக்கு. அவருடைய 2 பேரை தான் அடிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு 2:30 மணிலேருந்து நம்மளுடைய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, எந்த தொகுதியில் யார் வின் பண்ணா ஜெயிச்சோன்னு 2:30 மணிலேருந்து எல்லா பேரும் டிவி முன்னாடி தான் உட்கார போகிறாங்க. விஜய் என்ன பேச போகிறார், என்ன நடக்க போகுது, என்ன ஒரு அறிக்கையை சொல்ல போகிறார் அப்படின்னு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இறக்குறதுனுடைய முதற்கட்ட வேலை அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்கிறாரு. நாளைக்கு இவங்களை டோட்டலாக டார்கெட் பண்ணி தான் அவர் பேச போகிறார்.
இப்போ டிஎம்கேவை வந்து சீட்லேருந்து அகற்றாமல் ஓயாதுங்கிற முழக்கத்தோடு நாளை கர்ஜனையாக இருக்குமா குரல்? அந்த கர்ஜனை ஏன்னா இடையில பேசாமல் போயிட்டாரு, அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பேச போறாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் நெக்ஸ்டோடைய மூவெல்லாம் சொல்லுவாரா சார் நாளைக்கு? இல்லை, அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாநாட்டுக்கு தயார் பண்ணுறது தான் பனையூரில் உட்காந்து வீட்டில் என்னென்ன பண்ணுமோ அந்த ஆஃபீஸில் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன விஷயங்கிறத. அந்த 45 நிமிட பேச்சு தான் நம்மளுடைய இந்தியாவே தெறிக்க விட போகுது. அந்த சென்ட்ரல்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவருடைய மாநாட்டுக்கு அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? நாளைக்கு அங்கேருந்து வாட்ச் பண்ண போகிறாங்க, இங்கே இருக்கிற வாட்ச் பண்ண போகிறாங்க. அண்ணா டிஎம்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. விஜய் அடிக்க போகிறாரு, கண்டிப்பாக அண்ணா டிஎம்கே அடிக்க மாட்டார். ஸோ இங்கே வந்து இறக்கிறதுக்கான ஒரு வேலைகளை மட்டும் அந்த அறிக்கையில் நிறையா இருக்கும். அவருடைய ஸ்பீச்சு, அவர் எந்த ரேஞ்ச் வர்றாரு, இனிமேல் இதற்கப்புறமேலு மக்களை சந்திக்க போகிறது, ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிற விஷயத்த நாளிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. நாளையிலேருந்து நீங்கள் நடிகர் விஜயை பார்க்க மாட்டீங்க, தாவேக்காவினுடைய அந்த விஜய் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தாவேக்கா தலைவர் விஜயாக நீங்கள் கேட்ட அந்த ஒரு படங்கள்லாம் வேறு முடிச்சிட்டாரு, ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டாரு. அடுத்த தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு 7-8 மாதம் இருக்குது. அந்த 8 மாதத்துக்கு இதுதான் என்னுடைய திட்டம், இதை தான் பண்ண போகிறேங்கிற ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசுவாரா? அப்போ வெடிகுண்டு ஆர்டெக்ஸே குண்டை போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு ரெடி பண்ணிட்டேன். நாளை அதாவது இப்போ இன்ன வரைக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் போயிடுச்சு. நாளைக்கு 2 மணிலேருந்து நடக்க போகிறதுல அந்த இறுதி கட்டத்தில் அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாருங்கள், அதுலேருந்து அவருடைய வேலையை ஆரம்பித்து தமிழ் முறை சுற்றுப்பயணம் போகிறார். சினிமாவுக்கு இனிமேல் வரலன்னு ஒரு முழுக்கு போட்டார். 26 ஒருவேளை அவருடைய கனவு நினைவாகி வெற்றி பாதையில் போயிட்டான்னு வேற ரேஞ்ச். அதற்கு வேண்டிய முயற்சியில் இறங்கிட்டார். தமிழ் முறை சுற்றுப்பயணம் போகிறார். இனிமேல் விஜயை பேசுகிற வாய்ப்புகள் நிறைய பேர் இந்த வாய்ப்பை அவர் தரமாட்டார்னு நினைக்கிறேன். பட் அவரோட கூட இருக்கிறவர்களும் அந்த வாய்ப்பை யாருக்கு தரக்கூடாது. விஜய் போகிற ஓட்டத்துக்கு இவங்க பக்கபலமாக இருக்கணும். அது புஷி ஆனந்தர் அவர்கள் வந்து இன்னும் கவனமாக செயல்படணும் தான் இந்த இடத்த சொல்லிக்கலாம்னு விரும்புகிறேன் சார். 5000 காருங்கிறாங்க, 10,000 பைக்குங்கிறாங்க, 15,000 வேனுங்கிறாங்க, எல்லாமே இதுக்கு மேலே ஒரு சார் தாங்காது உங்களுக்கு. இதனுடைய அதாவது நீங்கள் சொல்கிற கவுண்ட் டவுன் கம்மியாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுற்று வட்டாரம் பூரா வர்றாங்க சார். மதுரைக்கு அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கான வழிகள் வந்து ஒரு 10 வழிகள் இருக்குது உங்களுக்கு வர்றதுக்கு. லீவே விட்டாங்க போல சார். பல நாளைக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட் ஹாலிடே விடுறதுக்கான ரைட்ஸை நீங்கள் எடுத்துக்கன்ட்டாங்க. ஏன்னா சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க நாளைக்கு. மதுரை நாளை வந்து அல்லோகலப்பட போகுது. சித்திரை திருவிழா எப்படி நடந்து ஒரு மாதிரி மிரட்டலாக இருக்குமோ அங்கே குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வருவாங்க. சித்திரை திருவிழா நிற்க இடம் இருக்காது. நாளைக்கு நீங்கள் பாருங்கள், 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மதுரை சுற்றிலும் இருப்பாங்க மக்கள் ரசிகர்கள். அவரோட மதுரையை தான் சார் நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட். விஜய் அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு இது வந்து பெரிய ஒரு பில்லராக நாளைக்கு அமைய போகுது. நிச்சயமாக சார். நீங்கள் சொன்னது போலவே அரசியலாக அவர் என்ன பேச போகிறாரு அதிலிருந்து பல விமர்சனங்கள் வரலாம். ஏன்னா நம்மளும் கூட பேச முடியும், ஏன்னா அரசியலில். ஆனால் விஜய்ங்கிற ஒரு நபர் 2வது மாநில மாநாடு நடத்துகிறாரு அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் கட்சியாக வர்றாருங்கும் போது அனைத்துடைய ஆதரவுங்கிற தாண்டி ஆல் ஐஸ் ஆன் ஃபோக்கஸ் விஜய் அவர்கள் இப்போ என்ன பேச போகிறாரு அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மீடியான்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக நாளை மதுரை ஸ்தம்பிக்க போகிறது. என்ன பேச போகிறாருன்னு நம்மளும் பார்த்துட்டு நம்ம சந்திப்போம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு அப்படி ஹார்ட் பீட்லாம் தெரிக்கும் உங்களுக்கு. அரசியல் பார்க்காதவர்கள் கூட அரசியல் பார்க்குறாங்க. நாளைக்கு அதுதான் ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான ஒரு ஸ்பீச் தான், அந்த பார்வை தான் நாளைக்கு விஜயவருடைய பேச்சு தெரிக்க போகுது. யாருங்கிறத நாளையிலேருந்து அவர் வந்து காமிக்க போகிறார். ஓகே சார். அதான் அவர் டைலாக்ல யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமிதா அவன் தான் தமிழ்ங்கிற மாதிரி நாளைக்கு என்ன டைலாக். எனிவே சார், நாளை 45 நிமிஷம் பேசுவார் சொல்லியிருக்கீங்க. அதில் எந்த அளவுக்கு அடுத்த கட்ட செயல்பாடுகளை பேசுகிறாரு, அரசியல் மையமாக என்னத்தை பேசுகிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நாளை சந்திப்போம். நன்றி சார்.